துலாம் ராசி. துள்ளி குதிக்கக்கூடிய ராசியில முதல் ராசியாக துலாம் ராசிய எடுத்துக்கலாம். கீழ கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. "யோவ்! நாங்க எந்திரிச்சு நடக்க முடியாம இருக்கோம்யா" அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த துள்ளி குதிக்க போற காலம் இனிமே வரப்போற காலம். கோச்சார கிரகங்கள் நம்ம சொல்றது எல்லாமே சுய ஜாதகம் கிடையாது. கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்ம சொல்றோம். அப்ப இந்த கோச்சார கிரகமான குரு பகவான் இவங்க ராசிய பார்க்காரு. இவ்வளவு நாளா ராசிக்கு 8ல உட்கார்ந்து படாத பாடு. முயற்சி எடுத்தே முடியல. நான் உண்மையா, நேர்மையா தான் இருப்பேன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். என்னைய தள்ளிவுட்டு பின்னாடி ஒண்ணுமே வேலை பார்க்க தெரியாம முன்னாடி போயிட்டான். நான் என்ன பண்ணேன்னே தெரியல. இதெல்லாம் உங்க லைஃப்ல நடந்திருக்குல்ல. அத மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக, உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக குருவின் பார்வை இவங்களுக்கு அமைஞ்சது. குரு 9ஆம் இடத்துல அமைஞ்சிருக்காரு. 9ஆம் இடத்துல அமர்ந்து இவங்கள பார்க்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். மிகப்பெரிய மாற்றம். அப்படியே சாதாரண சட்டை போட்டவர் இனிமேல் பட்டு வேட்டி, பட்டு சட்டை போட்டு மாப்பிள்ளை மாரி போவார். அதேபோல நம்ம மருமகளா இருக்கோமே, மாமியாருக்கு பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோமே நினைக்கிற நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் இனிமேல் கம்பீரமாக மாமியாரோட மரியாதையை ஏற்றுக்கொண்டு, மரியாதை குடுப்பாங்க. அதன் மூலமாக சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்பாக நம்ம உறுதியா சொல்ல முடியும். பொருளாதாரத்தில இவங்க கவலைப்பட தேவையில்ல.